அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. குவிக்காக இன்றைக்கி என்னென்ன டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லுடைய 4G லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. 4G மட்டும் இல்லை, 5G எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். அதோட நத்திங் ஃபோன் 1 மறுபடியும் ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டிஸப்பாயிண்டிங் டீசர் தான், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Oneplus இன்னொரு ஒப்போ ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் A0ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் இன்றைக்கி முதல் அப்டேட். நம்ம எல்லாரும் பிக் தேங்க்ஸ் அண்ட் குட் பை சொல்ல வேண்டிய நேரம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸாக சர்வீஸ் பண்ண இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான். 1995லேருந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் ஃபஸ்ட்டு ப்ரௌசர் நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். 2003லலாம் ரொம்பவே பீக்காக இருந்தது. அதுதான் டாப் 95% ப்ரௌசர் அப்படின்னாவே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள், மொசில்லா, ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் காம்படிஷனில் இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தான் நமக்கு சப்ஸ்டியூட் மாதிரி கொடுக்குறாங்க. விண்டோஸ் 95 கூட ஒரு ஆட் ஆன் பேக்கேஜாக தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பே பண்ணி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. 2003லலாம் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ப்ரௌசர் இன்னைக்கு ஜூலை 15, 2022ஓட இவங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் 27 இயர்ஸ் சர்வீஸோட இது ரிட்டையர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். கூகுள் மேப்பில் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் தான் AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரோல் அவுட் பண்ணாங்க. இப்போ ஆண்ட்ராய்டு iOSக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோல் ப்ரைஸஸ் எவ்வளோ ஆகும். நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அங்கே டோல்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கான ப்ரைஸஸ் எவ்வளோ ஆகும், எது வழியாக ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இப்போ ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப் காஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடையாது. நீங்கள் இந்தியா, US, ஜப்பானில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். இங்கே மட்டும்தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. அகெயின் ஆன் ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லும் போதே ஆயில், அதாவது பெட்ரோல், டீசல், இந்த ப்ரைஸஸ், அதுக்கப்புறம் டோல் ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இது கால்குலேட் பண்ணிவிடும். அகைன் நீங்கள் ரியல் டைமில் உங்களுக்கு டோல் ப்ரைஸஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோதான் இது டோல் ப்ரைஸஸ்லாம் ரியல் டைமில் நமக்கு கால்குலேட் பண்ணி சொன்னாலுமே இது ஒரு ஆப் தான். ஸோ நீங்கள் ஆன் ரோட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக இவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். எக்ஸாக்டாக இவ்வளோ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க. அப்ராக்சிமேட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேம் மெசேஜ் இப்போ வேகமாக இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறதா தெரியுது. இந்த ஸ்கேம் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி KBC, அதாவது கவுண்ட் பனேகா கரோர்பதிலாம் இருந்தது இல்லையா, அந்த சீசனில் இருந்த ஒரு ஸ்கேம் மெசேஜ் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ போட்டு அதுக்கப்புறம் சோனி லைவுடைய ரியல் லோகோ எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்ததுன்னா டெலீட் பண்ணிவிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஸ்கேம் மெசேஜ் தான். ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டயல் பண்ணாதீங்க. இது ஸ்கேம் மெசேஜ், டெலீட் பண்ணிவிடுங்க. ஜியோ ஃபோன் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த 20% இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 rupees 186 ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 185 222, 749 rupees இயர்லி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 899 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தா ஜியோ ப்ரைஸ் ஹைக் பண்ணலை. இங்கே இன்ட்ரடக்டரி ஆஃபர் 20% அப்படின்னு முதல்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இன்ட்ரடக்டரி ஆஃபருடைய டைம் லிமிட் முடிஞ்சதுனால மறுபடியும் உங்களுக்கு பழைய ப்ரைஸஸ் காட்டுது. ஸோ இங்கே ஆஃபர் முடிஞ்சது தான் ப்ரைஸஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ப்ரைஸ் ஹைக்கும் ஜியோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நீங்கள் 899 rupees பே பண்ணணும் இயர்லி ஜியோ ப்ரீபெய்ட் பிளான் நீங்கள் வாங்கணும்னா. 5G இந்தியாவில் எப்போ ஒரு 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் எப்போ நடக்குமா நடக்காதா நிறைய கன்ஃபியூஷன் 5Gயில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது BSNL அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 4G ஒர்க் சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் BSNL-உடைய CMD இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 இந்தியாவில் BSNL-உடைய 4G சர்வீசஸ் எல்லா இடங்கள்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSNL பப்ளிக் செக்டார் இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரை விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி BSNL-உடைய CMD இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏர்டெல், ஜியோ
வோடஃபோன் இவங்களுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் வந்து BSNL உடைய 4G ப்ரைஸஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 5G அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 2023 நாங்கள் ரோல் அவுட் பண்ணிவிடுவோம். இவங்களுடைய 5G அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியா 5GI அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். IIT ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவங்க ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 5GIயில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வந்து இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4Gயை விட ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த 5GI அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மற்ற 5G செக்டார்ஸை விட இவங்க அஃபோர்டபுளாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ BSNL ஒரு கம்பேக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது. இப்போ உடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் X சீரிஸ் X80 சீரிஸ் லான்ச்சுக்கு அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய V சீரிஸ் அப்படின்னு தெரியுது. V சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட் நம்பர்ஸில் தானே கொடுப்பாங்க. ஸோ Vivo V25 சீரிஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் மாடல் நம்பர்ஸும் சிலது ரிவீலாக இருக்குது. ரெண்டுமே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் இவங்க கொண்டு வருவாங்க. சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது V25 அண்ட் V25 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க ஒர்க் பண்ணலாம். ரெண்டுமே மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படிங்கிறதுனால எப்போவும் இருக்கக்கூடிய V சீரீஸை விட இந்த வாட்டி கொஞ்சம் அஃபோர்டபுளாக வரும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இவங்க கேமரா எப்போவுமே நல்லா கொடுப்பாங்க. இந்த வாட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட விவோடைய V25 சீரீஸும் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். திங்க் ஃபோன் 1 மறுபடியும் டீசர் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து சைட் வியூ வந்து ஒரு பேரட்டோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரட் தான் வந்து இங்கே கிளியராக தெரியுது. வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவர் பட்டனோட வந்து ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக தெரியல. அலர்ட் ஸ்லைடர் இருக்குமா என்னன்னு தெரியல. இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் அலர்ட் ஸ்லைடரோட வருமா என்ன அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஸோ நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாடு பிளான்ட்லேருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இதோட ப்ரீ புக்கிங் ஜூலை 12 அன்றைக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் ஜூலை 12 அன்றைக்கி லான்ச் ஆகுது எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் 2000 rupees கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியுது. நத்திங் ஃபோன் 1 கம்பீட் பண்ணுற வகையில் Oneplus-உம் அவங்க தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 கொண்டு வந்திருந்தாங்க. Oneplus-உம் Snapdragon 7 Gen 1 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா Snapdragon 7 Gen 1 முதல்ல லான்ச் ஆனது என்ன ஒப்போடைய Reno 8 Pro அதை தான் வந்து Oneplus குவிக்காக ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ Oneplus உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் டைரெக்டாக நத்திங் ஃபோன் 1 கம்பீட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லை ஒப்போ Reno 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1 மட்டும் ஹைலைட் இல்லை. அதில் வந்து மேரி சிலிகான் X சிப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. டெடிகேட்டட் இமேஜ் ப்ராசஸிங் சிப்போடு அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடு இன்டகிரேட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக Oneplus வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் நத்திங் ஃபோன் 1 டுவல் கேமராவோட என்னென்ன எக்ஸைட்டிங்காக கொண்டு வராங்க. ஸோ Oneplus vs நத்திங் ஃபோன் 1 அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்கும். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். என்ன வெப் ப்ரௌசர் வந்து ரிட்டையர் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலாக கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அட் யோர் டோர் ஸ்டெப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரபாகரன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.